ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் சாதம், சாம்பார் சாதம், அதுக்கப்புறமா வந்துட்டு தயிர் சாதம், வெறுமனையே ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே உகந்த எறா வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எறா வடைக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம். மோஸ்ட்லி கடலைப்பருப்பில் செய்வாங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த உடச்ச கடலை கிட்ட காமிக்கிறியா, உடச்ச கடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் எறா தான் இருக்குன்றதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு சின்னதாக இருக்கிற வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு லேசாக குறகுறப்பாக அரைச்சிட்டு அது கூடவே எறாவையும் ஒரு சுற்றிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பல்ஸில் வைக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போது நம்ம எறாவை வந்து இதில் சேர்க்கணும். எறாவை எப்படி சேர்க்கணும்னா அப்படியே சேர்க்கறத விட 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சத்தை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி சேர்க்கலாம். கட் பண்ணி கொஞ்சம் போட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். அவங்க வாயில் வந்து கடிப்படும் போது ஓகே இதில் எறா இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். ஓகே, இதை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க, இவ்வளோண்டு போதும், இதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. இப்படி தான் சுற்றி சுற்றி எடுக்கணும். ஒரே வழியாக அரைச்சிங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும். இந்த பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும். இப்போ இந்த அரைச்சிருக்கிற விழுது கூட நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். கரெக்டான அளவில் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எறாவையும் சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சு இதோட சேர்த்துக்கிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு மிதமான சூட்டில் காஞ்சிக்கிட்டு இருக்க எண்ணெயில் போட்டு எடுத்தால் எறா வடை ரெடிங்க.